மகாராஜ் எனக்கு எந்த பெரிய எதிர்பார்ப்பும் இல்லை. தொடர்ந்து சில நாளாக நெட்ஃப்ளிக்ஸில் ட்ரெண்டிங் உள்ளே இருந்தது. அண்ட் சில சஜஸ்ட் பண்ணாங்கன்னு தான் நான் இந்த படத்தை பார்த்தேன். சித்தார்த் மல்ஹோத்ரா டைரக்ஷனில் வந்திருக்க இந்த படம் ஒரு பீரியட் ட்ராமா. 1832 to 1862 இந்த காலகட்டத்துக்குள்ளே நடக்கிற ஒரு கதையாக தான் இது அமைக்கப்பட்டிருக்கு. மதத்தின் மேலே மக்களுக்கு கடவுள் மேலே உள்ள நம்பிக்கையை மூட நம்பிக்கையாக மாற்றி தன்னோட இச்சைக்கு மக்களை பயன்படுத்திட்டு வர்றான் ஒருத்தன். இது காலங்காலமாக தலைமுறை நடந்துட்டு வரதா சொல்கிறாங்க. பட் இப்போ ஒரு பர்டிகுலர் டைமில் ஹீரோ இந்த சம்பவத்தால் பாதிக்கப்படும் போது தான் அவனுக்கு இதை பற்றி தெரிய வருது. தென் அவ்வளோ பெரிய சக்தியை எதிர்த்து போராடணும்னு அவன் முடிவு பண்ணிடுறான். சொந்த வீட்டில் இருந்தும் சரி இல்லை ஊரில் இருந்தும் சரி பெரிய சப்போர்ட் எதுவும் இல்லை. அவனை புரிஞ்சுக்கிட்டு அந்த ஒரு சிலரை மட்டும் வச்சுக்கிட்டு அவன் எப்படி அவ்வளோ பெரிய பவரை எதிர்த்து போராடி ஜெயிச்சான் இல்லையா அப்படிங்கிறது தான் இந்த படத்துக்கான கதை. இது ரியலாக 1862 பாம்பே கோர்ட்டில் நடந்த ஒரு கதையை அடிப்படையாக வச்சு எடுக்கப்பட்ட படம்னு அவங்க தெளிவாக அதில் காட்டுறாங்க. என்னதான் இது ஒரு உண்மை சம்பவத்தை அடிப்படையாக வச்சு எடுக்கப்பட்ட படம்னு சொன்னா கூட இது கட்டமைக்கப்பட்டிருந்த விதம் ஒரு டிபிக்கல் ஹீரோ வில்லன் சப்ஜெக்டாகவே தான் இது தெரியும். ஆனாலும் ஏதோ ஒரு இன்ட்ரெஸ்டிங் எலிமெண்ட் இந்த படத்தை இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போயிட்டே தான் இருந்தது. ஆனால் கிளைமேக்ஸை ஒட்டி இந்த படம் ஒரு கோ ட்ராமாவாக மாறும். அந்த பர்டிகுலர் போர்ஷன்லலாம் ரொம்பவே சினிமாத்தனமாக தெரிஞ்சது. ரொம்ப குறிப்பாக அந்த பர்டிகுலர் கோர்ட் சீன் ஆக்சுவலாக அங்கேருந்து தான் அந்த கதையை ஆரம்பிக்குது. அதாவது 1862 பாம்பே கோர்ட்டில் நடந்த ஒரு சம்பவத்தை தான் வச்சு ஒரு புக் ஒன்று எழுதியிருக்காங்க. அதுலேருந்து தான் அந்த படம். அப்படிங்கிறப்போ அந்த கோர்ட் சம்பவத்தை அவங்க இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டாக இன்னும் கொஞ்சம் கன்வின்சிங்காக காமிச்சிருக்கணும். பட் ரொம்பவே குயிக்காக அதை நகர்த்தின மாதிரி இருந்தது. அண்ட் சொன்னது போல் அங்கே தான் அந்த சினிமா திறமையெல்லாம் உள்ளே வந்தது. ஹீரோக்கு சாதகமாக எல்லாம் டக்குன்னு மாறுற மாதிரி. அதுக்கு முன்னாடி கூட இந்த படத்தை சுவாரஸ்யமாக்குறதுக்கு கோர்ட் சீன் வர்றதுக்கு முன்னாடி சில காட்சிகள் அவங்க அமைச்சிருப்பாங்க. அது கூட இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. அடுத்தடுத்து என்ன நடக்க போகுதுன்னு தெரிஞ்சால் கூட இன்ட்ரெஸ்டிங்காகவே நகர்ந்தது. பட் இந்த பர்டிகுலர் கோர்ட் சீனில் அந்த அளவுக்கான இன்ட்ரெஸ்டிங் எலிமெண்ட்ஸுங்கிறது பெருசாகவே மிஸ் ஆச்சு. பட் ஒரு பயங்கரமான பெர்ஃபார்மன்ஸ் ஒன்று இந்த படத்தில் இருந்தது. ரொம்ப குறிப்பாக இந்த மகாராஜ் கேரக்டர் பண்ணியிருந்தவர் ஜெய்தீப் அல்காவத் மனுஷன் மிரட்டிட்டாருங்க அந்த கேரக்டரா. அண்ட் ஹீரோ கேரக்டர் பண்ணியிருந்தவர் மித்த கேரக்டர்ஸ் பண்ணியிருந்தவங்களோட பெர்ஃபார்மன்ஸ்லையுமே குறை சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை. பட் இந்த கேரக்டரோட பெர்ஃபார்மன்ஸ் தான் படத்தோட பெரிய ஹைலைட்டு. அண்ட் தென் டெக்னிக்கலாலாம் இந்த படத்தில் நம்ம குறை கண்டுபிடிக்கிற அளவுக்கு அவங்க எதுவும் விட்டு வைக்கல, பக்காவாகவே பண்ணியிருந்தாங்க. ஈவன் தோ ஒரு பீரியட் ட்ராமான்னு வந்தப்போ அதுக்கான செட்டாக இருக்கட்டும், காஸ்டியூமாக இருக்கட்டும், எல்லாமே சினிமாட்டோகிராஃபி, மியூசிக்னு எல்லாத்தையும் அவங்க மேட்ச் பண்ணிட்டாங்க. ரியல் லைஃப் இன்சிடென்ட்ஸ் போரிங்காக இருக்கும்னு நினைக்கிறவங்களுக்கு தெளிவுபடுத்த விரும்புகிறேன். இது ஒரு கிரைம், ஒரு ரெவல்யூஷனரி சப்ஜெக்டை தான் இங்கே இவங்க படமாக்கியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக போரிங்காக இருக்கும்னு நீங்கள் யோசிக்க வேண்டாம். இன்ட்ரெஸ்டிங்காகவே கதை நகரும். சொன்னது போல் ஒரு சில காட்சிகள் உங்களால் கெஸ் பண்ண முடிஞ்சால் கூட அடுத்து வரப்போகிற ஒரு சில காட்சிகளை இன்ட்ரெஸ்டிங்கிறத தாண்டி என்கேஜிங்காகவும் நகருது. அந்த வகையில் தாராளமாக இந்த படத்தை நீங்கள் செக் பண்ணலாம். சொன்னது போல் படம் இப்போ நெட்ஃப்ளிக்ஸில் அவைலபிளாக இருக்குது. இன்கேஸ் இதோட நீங்கள் பார்க்கலன்னா தாராளமாக இதை ட்ரை பண்ணுங்கள். பார்த்துட்டு வந்து இந்த படத்தை உங்களுக்கு தச்சுங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் ரிவ்யூ பண்ணுங்கள். நாளைக்கு உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.